நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. ரம்யாவுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணீங்க? அவ விரும்புறவன அவகிட்ட இருந்து பறிக்கிறது துரோகம் இல்லையா? நான் விரும்பலீங்க. திரும்ப திரும்ப பேசினதையே பேசாத. ரம்யாவை கட்டிக்கோ, சந்தோஷமா வாழ்க்கை நடத்து. ஜெயா, அத்தா கைய விடுங்க. அத்தானா? ஆமா, அக்கா புருஷன் அத்தான் தானே. ஐயோ, ஏங்க நீங்க என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா அத்தா, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எங்க அக்கா புருஷன், எங்க குடும்பத்தோட மூத்த மருமக. ஏங்க நான் உங்க குடும்பத்தோட 2வது மருமகங்க. இல்ல அத்தா, நீங்க தான் மூத்த மருமக. நீங்க முன்னாடி நின்னுதான் என் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும். ஏங்க நாம பக்கத்துல பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணலானா, இது என்னவோ உங்க முன்னாடி நின்னு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாரும் நிறைய விஷயம் ஆசைப்படுறோம், அதெல்லாம் நடக்குதா என்ன? பிடிச்ச விஷயம் நடக்காதப்போ நடக்கிற விஷயத்த பிடிச்சதா மாத்திக்கணும். உங்களுக்கும் எனக்கும் நடுவுல நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துடுவோம். இன்னையில இருந்து நீங்க ஒரு புது மனுஷன், நான் ஒரு புது மனுஷி. எனக்கு உங்க மேல அன்பு இல்ல, மரியாதை இருக்கு. என் அக்கா புருஷங்கிற பாசம் இருக்கு. உங்க குழந்தைக்கு நான் சித்தி. சித்தியா? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பெத்துக்கோங்க. அந்த குழந்தை என்ன ஜெயா சித்தி ஜெயா சித்தின்னு கூப்பிடுறத கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பாருங்க ஜெயா, எங்க குடும்பத்தோட மூத்த மருமகனா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வைக்க வேண்டிய கடமையும் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் வரேன் அத்தா. அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரேன் அத்தா. புரோக்கருக்காக பொண்ணு பார்க்க வந்தல மவனு, ஒரு 2 நாள் வெறுப்பாகியே சாவுடா.